வளையாபதி குண்டலகேசியம் ஆவரணமாய் சுழித்திகளும் தமிழன்னைக்கும் ககைசான தமிழமைக்கும் என் அன்பு வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு திரை இசையில் இலக்கிய சுவை. இலக்கியம் அப்படிங்கிறது முக்கால்வாசி வர்ணனைகள் கலந்ததுதான். வர்ணனை உவமைகள் எடுத்துட்டோம்னா இலக்கியமே கிடையாது, சுவையே கிடையாது. உப்பு சப்பில்லாம வாழ்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் சினிமா பார்ப்பீங்களா? திரைப்படங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா திரையிசை தான் எனக்கு பேச போறேன். இன்னைக்கு பாடல்கள் நம்ம அன்றாட நிறைய பாடல்கள் கேட்போம். சில பாடல்கள் நம்மளோட மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கோம். நிறைய பாடல்கள் வந்து நம்ம முதல் முறை கேட்கும் போது என்ன மனநிலையில இருந்தோமோ அதே இடத்துக்கு நம்ம மறுபடியும் கூட்டிட்டு போவோம். அப்படி ஒரு பாடல் தான் நான் இன்னைக்கு பேச போற பாடல். இந்த பாடல் வரும்போது நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து வகுப்புல ஆசிரியர் இல்லை. அப்போ இந்த பாடலை வந்து வகுப்பு மாணவர்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் சத்தமா பாடிட்டு இருந்தோம். அந்த வழியா தமிழ் ஆசிரியர் உள்ள வந்தவங்க இந்த பாடலை பார்த்துட்டு அவங்க நல்ல மனநிலையில் இருந்ததுனால என்னவோ தெரியல, எங்களை திட்டாம அந்த பாடலுக்கு விளக்கம் சொன்னாங்க. அந்த விளக்கத்தை தான் நான் இன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஞாபகம் இருக்கு உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இந்த பாடல்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய வகை பாடல்கள் இருக்கு. சோக பாடல், தத்துவ பாடல், ஊக்கமளிக்கும் பாடல்கள், காதல் பாடல்கள் எல்லாமே. ஆனா இலக்கிய சுவை எடுத்துட்டோம் அப்படின்னா வர்ணனை பாடல்களுக்கு மட்டுமே முதலிடம் உண்டு. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உவமை எடுத்துட்டோம் அப்படின்னா சுவை கிடையாது, இலக்கியமும் கிடையாது. இந்த பாடல் எனக்கு மட்டும் மிகவும் பிடித்த பாடல் கிடையாது, சிங்கப்பூருக்கு மிகவும் நெருக்கமான பாடல். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி திரு எஸ்.ஆர். நாதன் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான பாடல். இந்த பாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பொற்காலம். 1997 வெளியானது. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களால் எழுதப்பட்ட பாடல். ஒரு பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவிஞரோட கற்பனை எப்படி இருக்கும்? ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போதோ, ஒரு காதலை வர்ணிக்கும் போதோ உலகத்தில் இருக்கிற இயற்கையில் இருக்க சிறப்பான பொருட்களை கொண்டு வர்ணிப்பாங்க. இதுக்கு கண்ணதாசன் பாடுறது காலங்களில் அவள் வசந்தம், அந்த பாட்டுல சிறப்பானவற்றையெல்லாம் பெண்ணோட ஒப்பிடுவார். இப்போ ஒரு மன்னன் வந்து ஒரு காதலியை வர்ணிக்கிறான் அப்படின்னா அவன் தினமும் என்னத்தை பார்ப்பான்? ஒரு வாழ் பார்ப்பான், வேல் பார்ப்பான், கொடியை பார்ப்பான், வில்லு, அதைத்தானே பார்த்துட்டு இருப்பான். அந்த வகையிலே வர்ணிக்கிறாங்க. மதுரையில் பிற பரந்த மீன் கொடியை அவள் கண்களில் கண்டேனே. ஏன்னா அவரோட மனநிலை எப்பயுமே அந்த வாழ்வையை அதே பார்த்துட்டு இருந்தாலும் அதே மாதிரி வர்ணிக்கிறாரு. இப்போ இந்த படத்துல இருக்க கதாநாயகன் ஒரு குயவன், மண்பானை செய்யக்கூடியவன். அவன் என்ன பண்ணுவான்? ஸ்கிராச்லேருந்து தன்னுடைய காதலியை வந்து உருவாக்குறான். அப்ப என்ன பண்றான்? சிறந்த மண், ஊர்ல இருக்க எல்லா சிறந்த மண்ணையும் கொண்டு வந்து அந்த காதலியை வந்து கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான். முதல் வரி ஆரம்பிக்கிறான். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு. தஞ்சாவூர்ல ஏன் மண் எடுக்கணும்? அந்த மண்ணோட சிறப்பு அப்படி மிகவும் நெகிழக்கூடிய மண், ஆனாலும் தன் நிலை மாறாத மண். அதே தாத்பரியத்தில் தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், தஞ்சை பெரிய தலையாட்டி பொம்மை பார்த்துருப்பீங்க. அது எவ்வளவு சாய்ச்சாலும் சாயும், எவ்வளவு தள்ளினாலும் கீழே சாயிற மாதிரி போகும். ஆனால் கீழே ஒருபோதும் விழாது. வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் எந்திரிச்சு நின்றோம். அதே மாதிரிதான் ஒரு பெண், மற்றவங்க எவ்வளவு சாய்ச்சா அவளால சாயவே முடியாது. அவளா வீழு நினைச்சா மட்டும் தான் விழ முடியும். அதனாலதான் அந்த பெண்ணை வந்து முழு சிலையும் தஞ்சாவூர் மண் எடுத்து பண்ணாரு. சரி, தஞ்சாவூர்ல மண் எடுத்தாரு. அங்கேயேதான் காவேரி ஓடிட்டு இருக்கலாம், அங்கேயே தண்ணி எடுத்து அங்கேயே பசிஞ்சு பொம்மையை பண்ண வேண்டியதானே. ஏன் இவ்வளவு தூரம் நெல்லை மாவட்டத்துக்கு போய் தாமிரபரணி எடுக்கணும்? காவேரி நதி எப்பயுமே டயர்டாகி சீக்கிரமா வற்றி போயிடும். அடிக்கடி ஆடி மாசம் மட்டும் தான் மறுபடியும் புத்தல் பெற்று வரும். ஆனா தாமிரபரணி என்றைக்கும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவநதி. பெண்களும் அபிஷனிக்கு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தாமிரபரணி தண்ணி எடுத்து அவர் வந்து அந்த பொம்மை பண்ணாரு. இப்போ முதல் சரணத்துல பார்த்தோம் அப்படின்னா முக அழகுல இருக்கிறதுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு ஊர்லயே மண் எடுக்கிறாரு. முதல்ல பண்றாரு மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு. ஏன் மூணாறுல எடுத்தார் அப்படின்னா கேரளத்துல மூணாறு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அந்த காற்று வந்து மிகவும் குளிர்ச்சி பொருந்தியதாகவும் நறுமணம் மிக்கதாகவும் இருக்கும். தன்னுடைய காதலியோட மூக்கிலேருந்து வர மூச்சு காற்று கூட அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூணாறுல இருந்து மண் எடுக்கிறாரு. அடுத்த வரி சொல்றாரு பட்டு கண்ணோ செஞ்ச மண்ணு அது பொன்னூறு. பொன் போன்ற தங்கம் போல மின்னணும் அப்படிங்கிறதுக்காக பொன்னூர்ல இருந்து மண் எடுக்கிறார். வாழழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க, பல்லழகு செஞ்சது முல்லையூர் மண்ணுங்க. பல்லு எப்படி இருக்கு? எப்பவுமே எல்லாருக்கும் எல்லா கவிஞர்களும் சொல்றது முத்து போன்ற பற்கள்னு சொல்லுவாங்க. இவர் மட்டும் முல்லையூர் மண்ணுன்னு சொல்றாங்க. முத்து எங்க விளையும்? கடல்ல தான் விளையும். கடல்ல இருக்கிறது உப்பு தண்ணி, அதை எடுத்து பண்ண முடியாது, உப்பு கரிக்கும் அப்படிங்கிறதுனால அவர் முல்லை பற்கள், முல்லை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முல்லையூர் மண்ணோட தன்மை வந்து வெண்மையாக இருக்கக்கூடிய மண், அதனால வெண்மையா இருக்கணுங்கிறதுக்காக முல்லையூர்ல மண் எடுக்கிறாரு. வாழழகு செஞ்சதெல்லாம் வைகை ஆத்து மண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் வைகை ஆத்துன்னு இருக்கிறார் அப்படின்னா
சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் ஓடிக்கொண்டிருப்பது வைகை நதி. தன் காதையின் வாயிலிருந்து வருவதெல்லாம் தமிழ் சொற்களாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே வைகை ஆற்றிலிருந்து மண் எடுத்து பண்றாரு. இதே கவிஞர் தான் முன்னாடி சொன்னாரு, அந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்சேன் அப்படின்னு. அந்த காதலன் வந்து சோம்பேறியான காதல், இருக்கிற இடத்துல இருந்து நிலாவை பிடிக்கிறாரு. இந்த காதலன் வந்து ரொம்ப நல்லவர், நிலாவுக்கே போய் மண் எடுத்துட்டு வந்து திரை போன்ற நெற்றியை வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு கற்பனை போயிட்டு இருக்கு. அடுத்த சேனல்ல சொல்றாரு, வாழையூத்து மண்ணெடுத்தே வைத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வயிறு என்பது ஒரு பெண்ணுக்கு கருவறை, தாய்மையின் அடையாளம். அது வாழையடி வாழையாக அது வளர வேண்டும் என்ற காரணத்தினால வாழையூத்துல இருந்து மண் எடுக்கிறாரு. அடுத்ததாக சொல்றாரு, கஞ்சரூ மண் எடுத்தே இடுப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பெண்ணுடைய இடுப்பு வந்து அந்த காலத்துல இருந்து இடை வந்து சிற்றிடையாக இருக்கணும், கஞ்சத்தனமாக இருக்கணும்ன்ற காரணத்தினால வந்து கஞ்சனூர் வேண்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக பட்டுக்கோட்டை வீதியில மண் எடுத்தேன் காலுக்கு அப்படின்னு. அது வந்து பட்டுக்கோட்டை மண் வந்து மிகவும் வந்து உறுதி வாய்ந்த மண்ணாக இருக்கும். அது காலுடைய அழகு வந்து உறுதியான கால்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாரு. அடுத்ததாக பாஞ்சாலங்குறிச்சியில மண் எடுத்து நகத்துக்கு அப்படின்னு. நகம் என்பது பெண்களுக்கு ஒரு ஆயுதம் போன்றது. பாஞ்சாலங்குறிச்சி மண் என்பது வீரம் விளைந்த கட்டபொம்மன் வாழ்ந்த ஊர். அதனால அந்த ஊர்லேருந்து மண் எடுத்து நகம் பண்றாரு. ஒரு மண் சிலையாக இருந்தாலும் சரி, கற்சிலையாக இருந்தாலும் சரி, சிற்பிகள் கடைசியில பண்ணக்கூடியது கண் திறப்பு அப்படிங்கிறது. அந்த கண் திறக்கும் போதுதான் அந்த சிலைக்கு வந்து உயிரோட்டம் வரும். அப்படி அந்த உயிரோட்டம் கொடுக்கறதுக்கு தன்னுடைய உயிரையே கொடுத்து அந்த சிலைக்கு வந்து உயிர் கொடுக்கிறாரு. இப்படி இந்த பாடல் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இந்த மாதிரி எண்ணிலடங்கா பாடல்கள் இருக்கின்றன. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு நீண்ட பயணம், நிறைய அனுபவங்கள் இருந்து நீண்ட பயணம். இந்த பயணம் வந்து அலுப்பு தட்டாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கொஞ்சம் இடைப்பாரி, கொஞ்சம் சளிப்படையாமல் இருக்கு, இந்த மாதிரி பாடல்களை ரசிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வந்து இன்னும் நீண்டதாக சுவாரஸ்யமானதாக இருக்கும். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி.